2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை சந்திக்கும் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேட்டியளித்தார். காரைக்குடியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம், திமுக கட்சியின் இணைந்துள்ள தேமுதிக மற்றும் பல கூட்டணிகளை தான் வரவேற்பதாகவும் 234 தொகுதிகளுக்குமான தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளுக்குள் சுமூகமாக பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விஜய் எப்போதாவது வெளியில் வருகிறார் என்றும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவர் பேச மாட்டார் எனவும், சீமான் தேர்தலுக்கு பிறகு வழக்கம் போல காணாமல் போய்விடுவார் எனவும் விமர்சனம் செய்தார். மிகவும் சாதுரியமாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதற்கும் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சாதுரியமாக அவர் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறார். அது என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்த அரசியலிலே ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவாகத்தான் நான் கருதுகிறேன். தொகுதி பங்கீடுல உங்களுக்கு பாதிப்பு வராதா சார்? இருக்கிறது 234, அது உள்ளதான் மியூச்சுவலாக எல்லாரும் பேசி தான் முடிவு பண்ணிக்க. ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இதுதான் கேட்குறீங்க. ஒரு தேர்தலுக்கு முன்னாடி சுமூகமாக சீட்டு வந்து பகிர்ந்துக்கிறோம் சார். இது வரைக்கும் தேர்தலில் தொகுதிப்படி இவ்வளவு தூரம் இழுபறி இருந்ததில்ல. இல்லை, இழுபறியே கிடையாது. இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலையே. பல தேர்தலில் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் தொகுதி பங்கீடு வந்திருக்கு. எந்த தேர்தலிலையும் இவ்வளவுக்கு முன்னாடியே தொகுதி பங்கீடு செஞ்சது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சான்னு கேட்குறேன். எத்தனை தொகுதியில் அவங்க கட்சியில் இப்போ புதுசாக சேர்த்துருக்க கட்சியெல்லாம் அமமுகவுக்கு எத்தனை தொகுதி, பாஜகவுக்கு எத்தனை தொகுதி, ஏன்னா அதிமுக முடிவு பண்ணிருச்சா? இங்கேயா பேச்சுவார்த்தை அஃபிஷியலாக நடக்குது. அதனால் இதில் எந்த இழுபறியும் கிடையாது. கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் ஸ்பீடில் தான் நடக்குது. எல்லாம் சசிகலா பசுமொன்ல புதிய கட்சியை பற்றி அந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன சார்? அவங்களுக்கெல்லாம் எல்லாம் டைம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேலாம் அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு ட்ராக்ஷனும் இருக்காதுன்னு தான் என்னுடைய பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட். ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு அதிமுகக்குள்ள அவங்களுக்கு ஒரு மவுஸ் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த மவுஸ் எல்லாம் கிடையாது. அவங்க கூட இருந்த தினகரனே அவங்க கூட இல்லை இப்போ. அதனால் அதெல்லாம் ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் தான். அவங்க தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் மக்கள்கிட்ட பெரிய ஆதரவெல்லாம் இருக்கும்னு எனக்கு எதிர்பார்ப்பில்லை. எந்த ஒரு கூட்டத்திலையும் திமுக மேலேயே மிக கடினமான விமர்சனத்தை விஜய் வச்சுட்டு வர்றாரு. அதை தொடர்ச்சி அவர் வேலையாகவே செய்கிறாரு. இல்லை, ரொம்ப கவனிக்கிறது இல்லை. அவரெல்லாம் எப்போது ஒரு தடவை தான் பேசுகிறாரு கூட்டம். ரொம்ப நான் கவனிக்கிறது இல்லை. அதே ஸ்டீரியோடைப்பிக்கலாக இருக்குது. எந்த ஒரு கொள்கை பிரகடனமும் அவர்கிட்ட கிடையாது. அதனால் அவர் இதெல்லாம் பொதுவான கருத்துக்களை சொல்கிறாரே தவிர ஒரு டீட்டெயில்டு கொள்கை பிரகடனம் கிடையாது. நான் எப்படி உங்களையெல்லாம் சந்திக்கிறேனோ அந்த மாதிரி இன்றைக்கி அவர் பேட்டி கொடுத்து பத்திரிகையாளரை சந்தித்து அன்ஸ்கிரிப்டட் ஏன்னா அவர் பேசுகிற மீட்டிங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸ்கிரிப்டோட தான் பேசுகிறேன். ஸ்கிரிப்ட் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட பேசுகிறாரோ அன்றைக்கி என்கிட்ட கருத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் நான் கருத்து. எடப்பாடி சொல்லியிருக்க திட்டங்கள் பூராமே நிதிநிலையத்தில் செய்யக்கூடிய திட்டங்கள் தெரியாது. அவர் ஆட்சிக்காக வரப்போகிறதுல எதுக்கு அதை பற்றி ஏன் கவலை பண்ணும்? சீமான் போட்டியிடுற காரைக்குடி தொகுதியை பற்றி திருவொற்றியூரில் என்ன ஆச்சோ அதே தான் திருப்பியும் காரைக்குடியில் நடக்கும். திருவொற்றியூரில் எந்த லாட்ஜில் ரூம் போட்டிருக்காருன்னு தெரியல. காரைக்குடியில் லாட்ஜில் ரூம் போட்டு போயிடுவார். தேர்தலுக்கு அப்புறம் வரமாட்டார். அவ்வளோதான்.